வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். இன்று ஒரு முக்கியமான தகவல். பொதுவெளியில் அதிகமாக பகிரப்படாத அல்லது சொல்லப்படாத ஒரு விஷயத்தை பற்றி இன்று நாம் பேச உள்ளோம். அதன் அடிப்படையில் 1917ஆம் ஆண்டு பிறந்த மூவர் உலக புகழ் பெற்றனர். அவர்கள் வாழ்விலே சில சம்பவங்கள் ஏறத்தாழ ஒரே மாதிரி நிகழ்ந்தது. அப்படி இருந்தும் அதில் ஒருவர் மட்டும் மாறுபட்டார். எப்படி மாறுபட்டார், எதனால் மாறுபட்டார், ஏன் மாறுபட்டார் என்பது குறித்து இந்த காணொலியில் காண்போம். 1917இல் பிறந்தவர்களில் உலக புகழ் பெற்றவர்கள் மூவர். அதில் முதலாமவர் அமெரிக்க அதிபராக இருந்த ஜான் எஃப் கென்னடி. இரண்டாவது நம் பாரத திருநாட்டின் பிரதமராக இருந்த அன்னை இந்திரா காந்தி அவர்கள். மூன்றாம் அவர் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். இவர்கள் மூன்று பேரும் மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள். அரசியல் களத்திலே உயர்ந்த உன்னத பொறுப்பினை வகித்தவர்கள். அப்படி 1917 பிறந்த இந்த மூவருமே குண்டடிப்பட்டனர். குண்டடிப்பட்ட அந்த நிகழ்விலே அமெரிக்க அதிபராக இருந்த ஜான் எஃப் கென்னடி அவர்கள், பாரத பிரதமராக இருந்த அன்னை இந்திரா அவர்கள் இருவரும் குண்டடிப்பட்டு மாண்டனர். ஆனால் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும் குண்டடிப்பட்டும் மீண்டார். அப்படி என்று சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி மீண்டார் என்று சொன்னால், தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்ற புரட்சித் தலைவருடைய பாடல் வரிகளையே அதற்கு பதிலாக கூறி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை உலகத் தலைவரா என்று சிலர் கேட்கலாம். அதற்கும் விளக்கம் சொல்ல வேண்டும் அல்லவா? பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இயற்கை எழுத பொழுது, மரணம் அடைந்த பொழுது, அமெரிக்காவின் உலக வல்லரசு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் இருந்து இரங்கல் செய்திதான் வெளியிட்டார்கள். ஆனால் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பொழுது வெள்ளை மாளிகையில் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விட்டார்கள் என்று சொன்னால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலக புகழ்பெற்ற தலைவர்தான். அதில் யாருக்கும் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ்.